ஹாய் மக்கள்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருநாகூரில் இருக்கிற அந்த 11 கருட சேவை. இன்றைக்கி அந்த ஊருக்கு அங்கே தான் போகிறோம், அந்த கோயில் போகிறோம். இன்றைக்கி வந்து நமக்கு இந்த ஒரு பிளான்லாம் கிடையாது, அப்படியே போகிறோம். உங்களுக்கு லைவாக எல்லாத்தையும் காமிக்கிறோம், வீடியோ போடுறோம். இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஓசூர் அம்மன் கோயில். இன்றைக்கி நாங்கள் போய் சாமி கும்பிட்டு போவோம். இப்போ வந்து இங்கே வந்திருக்கோம், மணி 4:30 ஆகிடுச்சி. 5 மணிக்கு வண்டி கிளம்பும். அதுக்கப்புறம் வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வெல்கம் டு GM அஃபீஷியல். இன்னைக்கு வந்து சாமி ஆற்றுக்கு போயிட்டு வந்துட்டுது மக்கள். இன்னும் பங்குனி மாதத்தில் 10 நாள் திருநா வரும். அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் மக்கள். ஹாய் மக்கள்ஸ், இப்போ நம்ம வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு நம்ம என்னென்ன கோயிலுக்கு போகிறோன்ட்டு எல்லாமே வீடியோவில் வரும், பாருங்கள். லெஃப்ட்ல சித்தப்பா இருக்காரு, ரைட்ல அப்பா இருக்காரு, சென்டர்ல நான் இருக்கேன். மக்கள்ஸ், நம்ம இப்போ வீட்டிலேருந்து வந்து கடலூர் பைபாஸை பிடிச்சாச்சு. சென்னை டு நாகப்பட்டினம் அந்த நெடுஞ்சாலையை அதை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம கூட நாகப்பட்டினம் தான் போகிறோம். வாங்க போகலாம். பாருங்க மக்கள், சைடில் ஃபுல்லாக செடி மரம் நல்லா இயற்கையாக இருக்குது. பாருங்கள், இயற்கையெல்லாம் பாருங்கள். பாருங்க, நம்ம சூரியனர் ஒடிலாம் பயங்கரமா வாழத்துக்கு எல்லாம் கூலிங்கா இருக்குங்க. பாருங்க, சூரியனை பாருங்க. மக்கள், நீங்க சென்னை டு நாகப்பட்டினம் போற மாதிரி இருந்தா இந்த ரோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரோடு நல்லா நீட் அண்ட் சேஃப்டியா இருக்கும். நம்மளுக்கு இந்த ரோடெல்லாம் சேஃப்டியா இருக்கும். ரோடு நல்லா நீட்டா இருக்கு. நீங்க அப்படி சென்னை டு நாகப்பட்டினம் போற மாதிரி இருந்தா இந்த வழியா போங்க. சிறிது நேரம் கழித்து மக்கள், நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, புவனகிரி அந்த கோயில் இருக்கும். அது பாருங்க, இருங்க. ராகவேந்திரா, புவனகிரி ராகவேந்திரா கோயில் இதோ இருங்க. அது இதோ பாருங்க, இதான் கோயில். நம்ம வாங்க இப்போ கோயிலுக்குள்ள போறோம். வாங்க போலாம். ரோட கிராஸ் பண்ணியாச்சு. இதாங்க கோயிலுக்கு போற வழி. வாங்க போவோம் கோயிலுக்கு. அவங்க பாருங்க கோயிலு. வாங்க போலாம். ஆமா, போன வாட்டி அந்த ரோட்லயே வந்தோம் உங்களுக்கு. போன முறை இந்த சைடு அதான்ப்பா. இதோ இருக்கா? சரி, நான் அண்ணால பக்கம் இருக்குது அப்படின்னு நினைச்சேன். இதான் இப்ப உள்ள போறது இல்லையா? என்ட்ரன்ஸ் இதுப்பா. மக்கள் பாருங்க, சாமி புவனகிரி ராகவேந்திரா புவனகிரி சாமி மக்கள்ஸ். இது நீங்கள் இந்த பக்கம் புவனகிரி இங்கே வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்காம போகாதீங்க. இந்த கோயிலோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மக்கள்ஸ். அது மெயின் ரோட்ல இருக்கு. ஆமாம் மக்கள்ஸ், அப்படியே இந்த கோயில் வந்து மெயின் ரோட்லேயே அமைந்திருக்கு. நான் இதோட லொக்கேஷன் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. மக்கள்ஸ், நம்ம புவனகிரி ராகவேந்திரா சாமியை பார்த்துட்டு இப்போ நம்ம சிதம்பரத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு வந்து கொஞ்சம் சாமியெல்லாம் பார்க்கறதா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம்.
தில்லை காளியம்மன் நடராஜர் கோயில் அந்த சாமியெல்லாம் போய் பார்க்க போகிறோம் மக்கள்ஸ். டைம் எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம டைமை பொறுத்து தான் அது சாமியெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். மக்கள்ஸ் நம்ம சிதம்பரத்துக்கு அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. சித்தப்பா தில்லை காளி கோயில் அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம. அது பாருங்க, சாமியெல்லாம் பாருங்க, கோபுரத்தை பாருங்க, சுத்திரம் பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த குளம். அது வந்த வழி நாங்கள் இந்த வழியாக தான் இப்போ வந்திருக்கோம். காரை பார்க் பண்ணிட்டு நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். இதை பாருங்க, இந்த வழியாக தான் இப்போ சாமி பார்க்க போனோம். வாங்க போகலாம். மக்கள்ஸ் நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற தில்லை காளி அம்மன் கோயிலுக்கு வந்து சாமி பார்த்தாச்சு மக்கள்ஸ். கூட்டமே இல்லை. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மிக சிறப்பாக சாமி பார்க்கலாம். இப்போ நாங்கள் நல்லா மிக சிறப்பாக சாமி பார்த்துருக்கோம். நீங்கள் சிதம்பரம் வந்தீங்கன்னா இந்த தில்லை காளி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. இது நல்லா இந்த ஊரில் ஃபேமஸான கோயில். மக்கள் நம்ம இப்போ சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்துட்டோம். அது தெரியுது பாருங்க கோயில், அதான் சிதம்பரம் நடராஜர் கோயில். சிதம்பரத்தில் இந்த கோயிலும் ஒரு ஃபேமஸான கோயில் தான் மக்கள். இந்த கோயில் தான் மக்கள், சிதம்பரம் நடராஜர் கோயில். வாங்க நம்ம இப்போ கோயிலுக்குள்ள போகலாம். வாங்க. கோபுரத்தை நல்லா பாருங்க. நீங்க சிதம்பரம்லாம் வந்தா இந்த நடராஜர் கோயிலெலாம் மறக்காம ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க. கோபுரத்தை பாருங்க, கோபுரம் நல்லா பார்த்துக்கோங்க. அது பாருங்க, கோபுரத்துக்கு ரூம் என்ன காமிச்சுக்கோங்க பாருங்க. பாருங்க மக்கள், கோபுரம் கிட்ட வந்து எடுத்து காமிக்கிறோம் பாருங்க உங்களுக்காக. வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகலாம். இது இங்கிருந்து 4 கோபுரமா? ஆமாங்க, இங்கேருந்து பார்த்தா 4 கோபுரமும் தெரியும். ஆமாங்க, அதான் இங்கேருந்து பார்த்தா 4 கோபுரம் தெரியும். இந்த ஒரு கோபுரம், இங்கே ஒரு கோபுரம் இருக்குது பாருங்க. அப்புறம் நம்மளுக்கு பேக் சைடில் ஒரு கோபுரம் இருக்கும். மொத்தம் 4 கோபுரமுங்க. 4 கோபுரம் எல்லாம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இந்த 4 கோபுரமும் இந்த இடத்துல பார்த்தா தெரியும். அதான் இங்கே ஒரு கல் கூட வச்சிருப்பாங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த கல்லை கூட பார்த்துக்கலாம். கரெக்டாக அந்த கல்லுக்கிட்ட இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 கோபுரமும் தெரியுங்க. இந்த கல் தாங்க அது. இந்த கல்லுக்கிட்ட இருந்து பார்த்தா அந்த 4 கோபுரமும் ஃபுல்லாக கவர் ஆகுங்க. மக்கள்ஸ் இதான் மக்கள்ஸ் 1000 கால் மண்டபம். இதை பாருங்க, அவங்க வீடு நல்லா ஃபுல்லாக கிளியராக காமிக்கிறேன் பாருங்க மக்கள்ஸ். இதான் மக்கள்ஸ் இந்த 1000 கால் மண்டபம், பார்த்துக்கோங்க. மக்கள் இப்போ நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயில் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு மக்கள்ஸ். இப்போ வந்து நம்ம சீர்காழிக்கு போக போகிறோம் மக்கள்ஸ். சீர்காழியில் வந்து உலகலந்த பெருமாள் கோயிலும் சட்டநாதர் கோயிலுக்கு நம்ம போக போகிறோம் மக்கள்ஸ். டைம் எப்படின்னு தெரில. சட்டநாதர் கோயில் வந்து சிவன் கோயில் மக்கள்ஸ். உலகலந்த பெருமாள் கோயில் வந்து பெருமாள் கோயில் மக்கள்ஸ். வாங்க நம்ம இப்போ போய் பார்க்கலாம். மக்களே இப்போ நம்ம சீர்காழி வந்தாச்சு. இப்போ சட்டநாதர் கோயிலுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். வாங்க போகலாம். மக்கள் அதை பாருங்க, கோபுரம் பாருங்க.
பாருங்க அப்படியே கோபுரம்லாம் காமிக்கிறேன் பாருங்க. இதோ பாருங்க கோபுரம். வாங்க போகலாம் உள்ள. மக்கள் கோயில்ல யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க அந்த குளம்லாம் இருக்கும் பாருங்க. மக்கள் நம்ம இப்போ சட்டநாதர் கோயிலை விசிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வந்து உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு போக போகிறோம். ஆனால் எங்களால் எந்த கோயிலையுமே உள்ள வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் வந்து திருநாகூர் கோயிலில் மட்டும்தான் எங்களால் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியும். நாங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். அங்கே பாருங்கள் கோபுரத்தை பாருங்கள் மக்கள்ஸ். அதை தூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். அதான் மக்கள்ஸ் கோபுரம். நம்ம திருநாகூர் கோயிலில் போயிட்டு உங்களுக்கு வீடியோ அங்கே உள்ள சாமியெல்லாம் காட்டுற வீடியோலாம் போடுறாங்க மக்கள்ஸ். உலகளந்த இது சட்டநாகர் கோயில் மக்கள்ஸ். இதான் மக்கள்ஸ் மூலஸ்தானத்தோட கோபுரம். அதை பாருங்க மக்கள் தூம் பண்ணி காட்டுறாங்க மக்கள்ஸ். இப்போ நம்ம சட்டநாதர் கோயிலேருந்து வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு போக போகிறோம் மக்கள்ஸ். வாங்க நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறோம். வாங்க மக்கள்ஸ் போகலாம். மக்கள்ஸ் உலகளந்த பெருமாள் கோயில் சாத்தியிருக்கான். அதனால் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே திருநாகூர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம். மக்கள்ஸ் நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருந்தோம் உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறோன்ட்டு. அப்புறமா அங்கே சாத்திட்டாங்கன்னாங்க. பாராயணம் பண்ணி அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்றனால நிறைய சீக்கிரமாக சாத்திட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அடுத்த வாட்டி இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு அந்த சாமியை காட்டுறோம் மக்கள்ஸ். ஃபைனல் ரீச் டு திருநாகூர் கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறதுக்காக உள்ளே இப்போ என்ட்ரி ஆகுறதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க கோயிலுக்கு போயிட்டு நம்ம எல்லா சாமியெல்லாம் வீடியோவில் காட்டுறேன். வாங்க போகலாம். கூட்டத்தை பாருங்கள் மக்கள், செம கூட்டமாக இருக்குது. அங்கெல்லாம் கோயிலுக்குலாம் போனால் வீடியோ எடுக்க முடியுமானே தெரில. ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப கூட்டமாகவே இருக்கும் அதிகமாக. மக்கள் எல்லாம் சாமி பார்க்க போகிறாங்க. சில பேர்லாம் சாமி பார்த்துட்டு வராங்க. நம்ம இப்போ அங்கே போயிட்டு சாமி எல்லாத்தையும் பார்த்துட்டு பாருங்க. அது உள்ள கடலெல்லாம் வந்துருச்சு பாருங்க. நம்ம போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வரலாம். வாங்க உள்ளே போயிட்டு உங்களுக்கு 11 கருட சேவை சாமிகளையும் நான் காட்டுறேங்க. வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம் எல்லாத்தையும். அதை பாருங்க செம ரஷ் ஆயிடுச்சுங்க. இப்போலாம் ரொம்ப அதிகமான கூட்டங்க. இதெல்லாம் பாருங்க உள்ளே போக போக ரொம்பவே கூட்டமாக இருக்குங்க. பாருங்க கடைலாம் வந்துருச்சு, சைடில் கடைலாம் போட்டு. இப்போ நம்ம டீ குடிக்க கடைக்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம டீயை வாங்கிட்டு பார்க்கலாம். மக்கள் டீ வாங்கியாச்சு. மக்களே நம்ம 1 கிலோமீட்டருக்கு அந்தான வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு இப்போ இங்கே நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போகிறதுக்கு. இந்த லைட்டு முடிகிறப்ப தான் கோயில் வரும் பொழுது மக்கள்ஸ். உங்களுக்காக காட்டணுமேன்றனால நாங்கள் இப்போ நடந்து போயிட்டு வரோம் மக்கள்ஸ். வாங்க மக்கள்ஸ் வேகமாக போகலாம். சுத்தலாம் மாட்டோம்ல, யாராவது மாதிரி வர நடக்கிறோம் கோயிலுக்கு போயிடுறோம். பாருங்க மக்கள் நெடுக்க லைட்லாம் போட்டுக்கிறாங்க. ஏன்னா இந்த வழி தான் தெரியணுமென்றனால இங்கே ஃபுல்லாக லைட்லாம் போட்டுக்கிறாங்க. கோயில் மக்களே ஃபைனலி கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்க கோயிலுக்கு வந்தாச்சு. லைட் செட்டிங்ஸ்லாம் பாருங்க சூப்பராகவே இருக்கு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இதை பாருங்க செம ரஷ்ஷாக இருக்கு இன்னைக்கு. இந்த திருவிழா வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தாங்க நடக்கும். அதாவது தை அமாவாசைக்கு மறுநாள் மட்டும்தாங்க நடக்கும் இந்த திருவிழா. நீங்கள் இங்கே எங்கேயாவது இந்த பக்கம் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கோயில் வந்து விசிட் பண்ணுங்க மக்கள்ஸ். நம்ம இப்போ உள்ளே போயிட்டு 11 கருட சேவை பாருங்க மக்கள்ஸ் நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க சாமி பார்க்கறதுக்காக. அதுக்காகவே வந்து உட்காந்துக்கிறாங்க பாருங்க. உட்காந்துக்கிறாங்க. இன்னும் சாமி உள்ள போய் பார்க்கவும் போறாங்க. நம்ம இப்போ உள்ள போனா நம்ம 11 சாமியை பார்க்கலாம் மக்கள்ஸ். பாருங்க
மக்களே ஃபைனலி ரீச்டு மணிமாட கோவில் மக்கள். மணிமாடல் கோவிலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அங்க பாருங்க, இப்போ நாங்கள் 11 சாமி காட்டுறோம் பாருங்க, நீங்களே பாருங்க 11 சாமியும். அப்படியே உங்களுக்கு ஒரு சாமியை நாங்கள் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க மக்கள். இந்த 11 சாமியை ஒரே நேரத்தில் பார்க்கறது ரொம்ப அதிர்ஷ்டம். இதை பாருங்க மக்கள், ஒன் பை ஒன்னா நாங்கள் அந்த 11 கருட சேவை சாமிகளையும் காட்டுறோம் பாருங்க மக்கள். இதை பாருங்க மக்கள், எல்லா அந்த 11 கருட சேவை சாமியும் நீங்க பார்க்கலாம் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல. நீங்க இந்த திருநாகூர்ல மட்டும்தான் மக்கள் பார்க்க முடியும். அதுவும் மணிமாட கோவில் இங்க ஒரு இடத்துல மட்டும்தான் மக்கள் பார்க்க முடியும். தனித்தனியா பார்க்க முடியாது. இப்ப இருக்க சூழ்நிலை, இப்ப இருக்க காலகட்டத்தில் தனித்தனியா பார்க்க முடியாதுன்றனால இந்த ஒரே இடத்துக்கு கொண்டு வரும்போது ஒரு திருவிழாவா ஆக்கிட்டாங்க மக்கள். அதனால இந்த இடம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கனால இது மணிமாட கோவில். அதனால இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க மக்கள். சில 11 சாமியை கூப்பிட்டு வந்து இப்ப இந்த சாமி வந்து ஊர்கொள்ள விடுவாங்க மக்கள். இதை பாருங்க மக்கள், சாமிலாம் நல்லா ரஷ் அதிகமாகவே இருக்கு மக்கள். சும்மா ஹெவி கூட்டம் மக்கள். இங்க பாருங்க கூட்டத்தை பாருங்க. நாங்க வந்து இப்ப அந்த 11 சாமியை பார்த்துட்டு இப்ப இங்க உள்ள சாமி இருக்குன்னாங்க, அதனால அதை பார்க்க போறாங்க பாருங்க. செம கூட்டம் மக்கள். பாருங்க ஃபுல்லாவே நல்லா ஒரு கூட்டாங்க. பாருங்க அந்த கூட்டத்தெல்லாம் பாருங்களா, எல்லா மக்கள் இங்கதான் இருக்காங்க மக்கள். நான் பேசுறது இப்போ உங்களுக்கு கேட்கறதா கூட தெரியல மக்கள், அவ்வளோ சத்தம் இங்க வேற மக்கள். ஒரு வழியா நம்ம இப்ப சாமி பார்த்து வந்தாச்சு மக்கள். என்ன உள்ள கொஞ்சம் வீடு தான் எடுக்க முடியல, ஆனா இப்போ போட்டோ எடுத்திருக்கோம் நாங்க. அதை வந்து போட்டோலாம் அந்த கிளிப்பை மட்டும் போடுறோம், பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாம இங்க வந்து காவல்துறைகள் வந்து இந்த கோயிலுக்கு வந்த காவல்துறைகள்லாம் நல்லா சிறந்த பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால நம்ம யூடியூப் சேனல் மூலமா அவங்களுக்கு ஒரு சல்யூட். சம கூட்டம் மக்கள், உள்ள சம கூட்டம், வீடியோவே எடுக்க விடல எங்கெல்லாம். அதனால போட்டோ மட்டும் எடுத்து நாங்க அதை இந்த ஐடியில போஸ்டாவும் போடுறோம். பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஆழ்வார் வந்துட்டாரு. இப்ப அடுத்தது ஒரு சாமியா வரும் மக்கள். வர வர நான் உங்களுக்கு எல்லா சாமியும் காட்டுறேன் மக்கள். நம்ம வீடியோல எல்லா சாமியும் பார்க்கலாம் மக்கள். இன்னைக்கு மக்கள் 1 by 1 சாமி வருது மக்கள். எங்க போன்ல வேற ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கு, அதனால இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும் மக்கள். எத்தனை சாமி காட்ட முடியாது காட்டுற மக்கள், ஆனா ஃபுல் சாமி காட்ட முடியாது. இன்னும் ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கிறதுனால எல்லாம் ஃபுல் சாமி காட்ட முடியாது மக்கள். வீடியோ பாதிலே முடிஞ்சிடும் மக்கள். ஆனா உங்களுக்கு எடுத்த வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கிற மக்கள். ஒரு வழியா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பைபாஸ்ல நிற்கிறோம். நாங்கள் இப்போ டீ குடிக்கலாண்டு வண்டி நிறுத்திருக்காங்க. இதை பாருங்க, இப்போ மணி வந்து 3:50 கிட்ட ஆயிடுச்சு. இப்போதான் நாங்கள் டீ குடிக்க போகிறோம். டீ வந்துடுச்சு. மக்களே நம்ம எல்லா கோயிலுமே வெளியிருந்தா மக்களே உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிருப்போம். ஏன்னா எல்லா கோயிலுமே உங்களுக்கு நீங்கள் வீடியோ கேமரா யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணக்கூடாது, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அங்கே போர்டு வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நாங்கள் ஃபோட்டோவும் எடுக்கல, வீடியோவும் எடுக்கல மக்கள்ஸ். ஆனால் நிறைய பேர் கோயிலுக்குலாம் எடுத்தாங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. நாங்கள் எடுக்கல மக்கள்ஸ். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நாங்கள் எடுக்கல. நம்மளோட மெயின் டார்கெட் வந்து திருநாகூர் 11 கருட சேவை தான் மக்கள்ஸ். அதனால் அங்கே போயிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா சாமியும் காமிச்சிருப்போம் மக்கள்ஸ். கொஞ்சம் அந்த கூட்டத்தை தள்ள முடியல, எங்களால் கொஞ்சம் நல்லா வீடியோ எடுக்க முடியல மக்கள்ஸ். இந்த வீடியோக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க மக்கள்ஸ்.